உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். டைபாய்டு என்று ஒரு காய்ச்சலை சொல்வார்கள். டைபாய்டு காய்ச்சல், டைபாய்டு ஜுரம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை என்டரிக் ஃபீவர் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். பருவ மாற்றத்தினாலே, புது மழையினாலே ஏற்படுகின்ற நீர், அதனாலே வருகின்ற பொல்யூஷன் என்று சொல்லுகின்ற மாசு, அந்த மாசுவின் மூலமாக, குடிநீரின் மூலமாக, குறிப்பாக சால்மோனெல்லா டைபி என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ் குருதியிலே கலந்து கல்லீரல், மண்ணீரல், கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை, அதோடு கூட த கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய நெறி கட்டுகின்ற இடங்கள், லிம்ப் நோட்ஸ் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அது போன்ற இடங்களிலே தங்கி இந்த காய்ச்சலை வர செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இவை விளங்குகின்றன. இவற்றுக்கு துளசி, ஓசிமம் சாங்டம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற துளசி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. 20 துளசி இலைகளை எடுத்து, அதனோடு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து, அதனோடு ஒரு சிட்டிகை மிளகு சேர்த்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு அரை டம்ளராக காய்ச்சி அன்றாடம் 2 வேளை அந்தி சந்தி என்று சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே இந்த டைபாய்டு என்று சொல்லுகின்ற காய்ச்சல், குளிர் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இவற்றையெல்லாம் விட்டு போக சொல்லுகின்ற ஒரு நல்மருந்தாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பயோரியா என்று ஒரு நோயை சொல்லுவார்கள். பயோரியா என்று சொல்லுகின்ற பொழுது பற்களுக்கும் ஈறுகளுக்கும் நடுவிலே இருந்து சீழ் இரத்தம் கசிகின்ற நிலை, பெரியோடான்டிட்டிஸ் என்று மருத்துவ மொழியிலே சொல்லுவது வழக்கம். பெரியோடான்டிட்டிஸ். இந்த பயோரியா நோய்க்கு கொய்யா இலை, கொவ்வா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற சிடியம் கஜாவா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற கொய்யா இலை ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இந்த பயோரியா என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. அன்றாடம் 5-6 கொய்யா இலைகளை மென்று அதனுடைய சாற்றை மட்டும் நாம் உண்டுவிட்டு சக்கையை துப்பி விடுவதனாலே, ஓரிரு முறை தினமும் செய்து வருவதனாலே சில நாட்களிலே இந்த பயோரியா என்கின்ற நோயிலே இருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்லாமல் ஈறுகளும் பற்களும் பலம் பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இளைத்தவனுக்கு எள்ளை கொடு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்று ஒரு தமிழ் பழமொழியிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பொருள். இளைத்தவனுக்கு எள்ளை கொடு என்று சொல்லுகின்ற பொழுது உடல் வலிமை குறைந்தவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு நல்லெண்ணெயை, எள்ளை உணவாக கொடுப்பது அவர்களுக்கு நல்ல உறுதியான உடலை கொடுக்கும் என்பது பொருளாகும். அந்த வகையிலே நம் முன்னோர்கள் நல்லெண்ணெய் என்று சொன்னார்கள். எள் எண்ணெயை நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய் என்று கூட அதற்கு பொருள் பெறும். சனிக்கிழமை தோறும் இந்த நல்லெண்ணெயை தலைக்கு தேய்த்து, உடலுக்கு தேய்த்து குளித்து வந்தபோது அந்த காலத்திலே அவர்களுக்கு தோல் நோய்கள் ஏதும் வாராமல் இருந்ததை நாம் பார்த்திருக்கின்றோம். தோல் நோய்களை துடைப்பதிலே மிக வல்லமை உடையதாக இந்த எள் விளங்கியது. அதோடு கூட உடல் எடையை குறைத்து உடலுக்கு பலத்தை தரக்கூடிய
கால்சியம் சத்துவம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை அது மிகுதியாக பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒமேகா 6 என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது. வேறெந்த மூலிகையிலேயும் இல்லாத ஒமேகா 6 என்கின்ற வேதிப்பொருள் இந்த எள்ளிலே அதிகமாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை எள் பெற்றிருக்கிறது. இந்த நல்லெண்ணெயை தலைக்கு தடவுவதனாலே முடி செழிப்பாக வளருவது மட்டுமல்லாமல் கருப்பு நிறத்தில் மாற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிலருக்கு தலைமுடி கருமை நிறம் இல்லாமல் செம்மை நிறமாகவோ இந்த ஏர்லி கிரே ஹேர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இளநரையாகவோ இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் அன்றாடம் இந்த நல்லெண்ணெயை தலைக்கு தடவி நன்றாக மசாஜ் செய்து வருவதன் மூலம் கருமையான முடியையும் நீளமான அடர்த்தியான முடியையும் அவர்கள் பெறக்கூடும். அது மட்டும் அல்லாமல் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ற புற ஊதா கதிர்கள், சூரியனுடைய புற ஊதா கதிர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதனாலே வெயிலில் சென்று அதிக நேரம் பணி செய்பவர்கள் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து செல்லுவதனாலே அவர்களுக்கு இந்த அல்ட்ரா வயலட் மூலமாக ஏற்படுகின்ற தொல்லைகள் ஏதும் வாராது, முடி உதிர்வு ஏற்படாது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதனோடு மொரிங்கா ஒலிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முருங்கை. பொதுவாக தமிழிலே இந்த முருங்கையை பிரிக்கின்ற பொழுது முருகன் கை என்று முருங்கை என்று பொருள் பெறும். அந்த முருகன் கையிலே இருப்பது என்ன என்று சொன்னால் வேதனைகளை வேறிருக்கக்கூடிய வேல். அந்த வேலை போல இது நோயை தாக்கி ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது என்பதனாலே இதற்கு முருங்கை என்ற பெயரை நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். முருகனுக்கு படைக்க உகந்ததாக கிருத்திகைக்கு இந்த முருங்கையை நம் முன்னோர்கள் தேடி படைத்தார்கள் என்பதை நம் மறத்தல் ஆகாது. இந்த முருங்கையும் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே நோய் கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. வீக்கம் வற்றச் செய்கிறது, வலியை தணிக்கச் செய்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இந்த முருங்கையும் எள்ளும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு எள் விதை மற்றும் முருங்கைப்பட்டையை பயன்படுத்தி அடிப்பட்ட வீக்கம், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், வெரிகோஸ் வெயின்னால வரக்கூடிய வீக்கம் இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு மேல்பூச்சு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு எள்ளு, முருங்கைப்பட்டை, விளக்கெண்ணெய், மஞ்சள் பொடி. நம்ம முருங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பட்டையை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டுக்கலாம். இந்த பட்டையை நம்ம காய வச்சு பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். நமக்கு வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, மூட்டுகளில் ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருந்ததுன்னா, மூட்டில் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், அவர்களுக்கு அன்றாடம் ஏதாவது பற்று போட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம இந்த முருங்கைப்பட்டையை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினம் அதை நம்ம விளக்கெண்ணெயோடவோ அல்லது முட்டை வெள்ளை கருவோட சேர்த்து மேலே பத்தா போட்டுட்டு வரும்பொழுது அந்த வீக்கம் வலியெல்லாம் கம்மியாகும். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா காலில் அடிக்கடி கிராம்ஸ் ஏற்படும், கொஞ்ச நேரம் நின்னாலே வலி ஏற்படும். அவர்களுக்கு காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி வீக்கம் இருக்கிற இடத்துல இரத்த குழாய்கள் எங்கே ரொம்ப அகலமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த பத்தை போடலாம். இதோட நம்ம இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். முருங்கைப்பட்டையோட மஞ்சள் பொடி. மஞ்சள் வீக்கம் கரைச்சியாகவும் வலி நிவாரணியாகவும் இருக்கிறதுனால நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். இதோட எள்ளு, இதெல்லாம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சிடலாம். இந்த பொடியோட கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை எடுத்து இதோட நம்ம விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம விளக்கெண்ணெய் விட்டு லேசாக சூடு பண்ணிட்டு கூட இளஞ்சூடாக அப்ளை பண்ணோம்னா வலிக்கு இன்னும் எதமாக இருக்கும்.
ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுட்டு இந்த விழுதை அதில் சேர்த்து லேசாக நம்ம சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விழுதை எடுத்து மூட்டு வலி இருக்கிற இடத்துல, வீக்கம் இருக்கிற இடத்துல பத்து போடலாம். இப்போ நம்ம விளக்கெண்ணெய் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டரை நம்ம வீக்கம் இருக்கிற இடத்துல போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் கொண்டு தொடச்சி எடுத்துட்டு வரும்பொழுது, தினமும் இதை ஒரு வேளை பண்ணிட்டு வரும்பொழுது, ஒரு வாரம் நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது நல்லா வீக்கம் கம்மியாயிடும். இந்த எள்ளு செடியோட இலைகளை நம்ம கண்களுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் எள்ளு செடியோட இலைகளை வீக்கம் இருக்கிற இடத்துல, வலி இருக்கிற இடத்துல ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். எள்ளு செடியோட இலைகளை எடுத்து நம்ம கொஞ்சமாக நீரில் லேசாக இப்படி துழாவிட்டு வந்தோம்னா அந்த நீர் குழகுழப்பாக மாறும். அந்த நீரை கொண்டு நம்ம கண்களை கழுவிட்டு வரும்பொழுது நமக்கு கண்களில் இருக்கக்கூடிய சிவப்பு தன்மை, எரிச்சல் எல்லாமே கம்மியாகும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கண் கூச்சம் இருக்கும், அதிக வெளிச்சம் பார்க்க முடியாத நிலைமை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தலை குளிக்கும் பொழுது வாரம் ஒரு முறை கண்களில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு குளிச்சுட்டு வரும்பொழுது கண்களில் இருக்கக்கூடிய கூச்சம் கம்மியாகும். முருங்கை மரப்பட்டை, எள்ளு, மஞ்சள் மற்றும் விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த விழுதை பற்றா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் கம்மியாகும், அடிப்பட்ட வீக்கம் கம்மியாகும். அதே போல வெரிகோஸ் வெயின்னால வரக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, எள் அதனுடைய எண்ணெயிலே, நல்லெண்ணெயிலேயும் சரி, எள்ளினுடைய இலையிலேயும் சரி, சீசமோலின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. இந்த எள்ளிலே மட்டுமே அது தனி உரிமையாக பெற்றிருக்கிறது. இந்த சீசமோலின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்சை காளான்கள், இவற்றை போக்கக்கூடிய ஒரு நோய் நீக்கியாக விளங்குகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு, குறிப்பாக த அத்லெட்ஸ் ஃபுட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். நீண்ட நேரம் அவர்கள் காலணி அணிந்து விளையாடுவதனாலே அவர்களுடைய வியர்வை விரல்கள் இடுக்குகளிலே தங்கி நாளடைவிலே அங்கே பூஞ்சை காளான்கள் ஏற்பட்டு அரிப்பு, நமைச்சல், தடிப்பு, வீக்கம் இவை காணுவது வழக்கம். இவற்றுக்கு நல்லெண்ணெயை தடவி வருவதனாலே இந்த ஸ்டாபிலோகாக்கஸ் என்று சொல்லக்கூடிய இருவித பூஞ்சை காளான்களையும் போக்கக்கூடிய ஒரு மேற்பூச்சி மருந்தாக விளங்குகிறது. அன்றாடம் நல்லெண்ணெயை காலையிலே ஒரு தேக்கரண்டி வெறும் வயிற்றிலே பருகுவதனாலே இளைத்த உடலை நன்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக, சதைகளுக்கு, நரம்புகளுக்கு, எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த எண்ணெயை தலைக்கு அன்றாடம் தடவி விட்டு படுப்பதனாலே நல்ல முடி வளத்தை கொடுக்கக்கூடியதாக திகழ்கிறது. கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. எள்ளோடு முருங்கை பட்டை, மொரிங்கா ஒலிஃபெரா என்று சொல்லக்கூடிய முருங்கை பட்டை, விளக்கெண்ணெய், ரிசினஸ் கம்யூனிஸ் என்று சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், அதனோடு மஞ்சள் சேர்த்து ஒரு விழுதாக்கி இங்கே வைத்திருக்கிறோம். இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வீக்கங்கள், குறிப்பாக மூட்டுகளுடைய பொருத்துகளிலே ஏற்படுகின்ற வீக்கத்தை கரைக்கக்கூடிய, வலியை தணிக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. நாளடைவிலே மூட்டு வீக்கத்தை குறைத்து நடமாட்டத்தை இது தூண்டக்கூடிய ஒரு நல்மருந்தாக திகழ்கிறது. மிகவும் பாதுகாப்பான ஒன்றாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, எள்ளும் முருங்கையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.